நம்மளோட சோலார் சிஸ்டம்ல செவ்வாய், ஜூபிட்டரோட நிலவான யூரோப்பா, சேட்டனோட நிலவான என்செலடியஸ் போன்றவை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணப்பட்டு வருது. எதுக்காகனா ஃபியூச்சர்ல மனித இனத்தால அங்க குடியேறி வாழ முடியுமா அப்படிங்கறதையும் தாண்டி அங்க ஏதாவது உயிரினங்கள் வாழ்ந்ததா இல்ல வாழ்ந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான வேற்று கிரகங்களை கண்டுபிடிச்ச நம்மளால எதனால இது வரைக்கும் ஒரு வேற்று கிரக வாசியை கூட கண்டுபிடிக்க முடியல? ஒருவேளை ஏலியன்ஸ்ங்கிற ஒன்னே இல்லைன்னா பழங்கால மனிதர்களால் சொல்லப்பட்ட இன்னமும் தீர்க்கப்படாத இந்த குறிப்புகள்ல ஏலியன்ஸ் பத்தின குறிப்புகள் எப்படி உருவானது? சப்போஸ் இந்த குறிப்புகளை வச்சு பாக்குறப்ப ஏலியன்ஸ் பூமிக்கு வந்துட்டு போனது உண்மைன்னா இப்ப வரைக்கும் எதனால நம்மளால அவங்கள தொடர்பு கொள்ள முடியல? உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் தனியா இருக்கோமா? இதுக்கான ஆன்சர் மற்றும் இதே மாதிரி ஏலியன்ஸ் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏலியன்ஸை எதனால நம்மளால கான்டாக்ட் பண்ண முடியல அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஏலியன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை பாசிபிள் ஆக்கக்கூடிய ஒரு சில ஆதாரங்களை பார்க்கலாம். பூமியில உயிர் வாழ தேவையான அந்த அடிப்படை வரைமுறைகளையே மீறி உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு உயிரினம் தான் டயனோகாக்கஸ் ரேடியோடியூரன்ஸ் அழைக்கப்படக்கூடிய இந்த பாக்டீரியாஸ். எதனாலனா வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் பாக்டீரியான்னு கின்னஸ் புக்ல இடம் பிடிச்ச இந்த பாக்டீரியாஸ் மற்ற உயிரினங்களை அழிக்கக்கூடிய ரேடியேஷன்ஸை விட பல மடங்கு அதிகமான ரேடியேஷனை தாங்கக்கூடியது. மேலும் அதிகப்படியான கோல்ட் டெம்பரேச்சர், ஸ்பேஸ் வேக்கம் மற்றும் ஹார்ம்ஃபுல் ஆசிட்ஸ்ல கூட இந்த பாக்டீரியாவால சர்வை பண்ண முடியும்னு சொல்லப்படுது. சோ பூமியோட மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்றப்ப இந்த பாக்டீரியா ரொம்பவே விசித்திரமா இருக்கிறதால தான் இந்த பாக்டீரியா நம்ம பூமியை சேர்ந்தது கிடையாதுன்னு, மேபி இது ஒரு வேற்று கிரகத்தை சேர்ந்ததா இருக்கலாம்னு நம்பப்படுது. பட் இந்த பாக்டீரியா எப்படி உருவானதுன்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சயின்டிஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்றாங்க. பூமியோட இயற்கை வரைமுறையை மீறி ஒரு நுண்ணுயிரால இந்த பூமியில வாழ முடியுதுன்னா கண்டிப்பா பூமிக்கு அப்பாற்பட்டும் இந்த பாக்டீரியாவால வாழ முடியும், இல்ல வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா ஏலியன்ஸுக்கும் இந்த பாக்டீரியாஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா ஏலியன்ஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. அது ஒரு நுண்ணுயிராவோ நீங்க படத்துல பார்த்த மாதிரியோ, அதுவும் இல்லைன்னா அச்சு அசல் நம்ம மனிதர்களை மாதிரி கூட இருந்தாலும் நம்ம பூமியை தவிர்த்து வேற பிளானட்ஸ்ல தோன்றி வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா உயிரினங்களுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ் தான். மனிதர்கள் மற்றும் பல அனிமல்ஸோட குடல் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பாக்டீரியா தான் எஸ்செரிசியா கோலை ஆர் ஈ கோலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பாக்டீரியா. சோ இந்த பாக்டீரியாவை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கறப்ப தான் இந்த பாக்டீரியாவால ஆக்சிஜன் இல்லாமலும் உயிர் வாழ முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பூமியோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்துல வெறும் 0.1% மட்டும்தான் ஆக்சிஜன் இருக்கிறதாகவும் மீதி 92% ஹைட்ரஜன் மற்றும் 7% ஹீலியம் வாயுக்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. மே 2020 ஆக்சிஜன் இல்லாமலும் உயிர் வாழக்கூடிய இந்த ஈகோலை பாக்டீரியாஸால இந்த பிரபஞ்சத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸ் மூலமா சர்வே பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்க. இதனால அந்த ஈகோலை பாக்டீரியாவை பியூர் ஹைட்ரஜன் கேஸ் நிரப்பப்பட்ட 2 குடுவைக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. பட் அந்த பாக்டீரியாஸ் எதுவுமே சாகல. அதுக்கு பதிலா அவைகள் ரொம்பவே ஸ்லோவா வளர ஆரம்பிச்சது. அதனால் வரைக்கும் மார்ஸ், பிராக்சிமா சென்டாரி பி போன்ற டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் மற்றும் யூரோப்பா அண்ட் நெப்டியூன் போன்ற நீர் மற்றும் பனிக்கட்டிகள் நிறைந்த பிளானட்ஸ்ல மட்டுமே உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு நம்பின விஞ்ஞானிகள் இந்த ஈகோலை பாக்டீரியாவோட டெஸ்டுக்கு அப்புறமா ஜூபிட்டர் மற்றும் சேட்டன் போன்ற கேஸ் ஜெயிண்ட் பிளானட்ஸ்ல கூட உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம்னு தங்களோட ஆராய்ச்சியை எல்லா வகையான பிளானட்ஸ் மேலேயும் வைக்கிறாங்க. ஏலியன்ஸ், குறிப்பா யூஎஃப்ஓ பத்தின பூமியில கிடைச்ச முதல் மற்றும் பழமையான குறிப்புகள் எகிப்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பண்டைய எகிப்தியர்கள் தங்களோட கலாச்சாரம், வாழ்க்கை முறை மற்றும் சில முக்கியமான நிகழ்வுகளை உருவ வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹீரோகிராபிக்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய லாங்குவேஜ்ல கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த ஹீரோகிராபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் குறிப்பு மட்டும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ரொம்பவே வினோதமா இருந்தது. அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, வானத்துல ரொம்பவே பிரகாசமான ஒரு பொருள் ரொம்ப நேரமா தங்களையே பார்த்துட்டு இருந்து திடீர்னு மறைஞ்சு போனதா குறிப்பிட்டிருக்காங்க. சப்போஸ் அவங்க வானத்துல ஏதோ ஒண்ணு கிராஸ் பண்ணி போச்சுன்னு குறிப்பிட்டு இருந்தா கூட அது ஒரு வால் நட்சத்திரம் இல்ல எரிக்கற்களா இருந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க வானத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருந்து தங்களை வாட்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க குறிப்பிட்ட பிரகாசமான அந்த ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருந்ததுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கு ஒரு பறக்கும் தட்டோட வடிவத்தை மாதிரி தான் இருக்கு. மேலும் அந்த காலத்துல இந்த மாதிரியான எந்த ஒரு ஆப்ஜெக்டும் பண்டைய எகிப்தியர்கள் யூஸ் பண்ணதில்லை. ஏற்கனவே மிக பிரம்மாண்டமான இந்த பிரமிடுகளை பண்டைய எகிப்தியர்கள் எப்படி அதுவும் இவ்வளவு குறைஞ்ச நாட்கள்ல கட்டி முடிச்சாங்க? ஒருவேளை ஏலியன்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கான்ஸ்பிரசி போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறப்ப பண்டைய
எகிப்தியர்கள் வானத்துல ஒரு மிஸ்டீரியஸான ஆப்ஜெக்ட் பார்த்ததா சொன்னது ஒருவேளை ஏலியன்ஸ் பூமிக்கு வந்துட்டு போயிருப்பாங்களோங்கிற சந்தேகத்தை அதிகப்படுத்துதுன்னு தான் சொல்லணும். ஏலியன்ஸ் பத்தி பேசுறப்ப எப்படி ஏரியா 51 பத்தி பேசாம இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஏரியா 51 பத்தின செப்பரேட்டான ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருக்கோம். அதை இன்னும் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஏரியா 51, ஈஸ்டர் ஐலாண்ட், வாவ் சிக்னல்னு சொல்லி ஏலியன்ஸ் பத்தின பல மர்மமான விஷயங்கள் எவ்வளவோ இருந்தாலும் இப்போ நாம பார்த்த இந்த 3 விஷயங்களோட கம்பேர் பண்றப்ப மற்றதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆதாரங்களா இருக்காது. பட் இந்த 3 ஆதாரங்களை வச்சு பார்க்கறப்ப ஏலியன்ஸுங்கிற ஒரு விஷயம் பாசிபிள்னா எதனால நம்மளால அவங்கள தொடர்பு கொள்ள முடியல? ரேடியோ டெலஸ்கோப் பல்வேறு வகையான சிக்னல்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய இந்த ரேடியோ டெலஸ்கோப் 1932 தான் முதலா உருவாக்கப்பட்டது. பட் கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பிரபஞ்சம் உருவானதா சொல்லப்படுது. இந்த இடைப்பட்ட காலங்கள்ல எத்தனையோ பிளானட்ஸ் இந்த பிரபஞ்சத்துல உருவாகி அழிஞ்சு போயிருக்கலாம். மேலும் விண்வெளியில இருந்து சப்போஸ் ஏதாவது சிக்னல் வந்திருந்தா அதை டிடெக்ட் பண்ற அளவுக்கு அந்த பீரியட்ஸ்ல நம்ம கிட்ட எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாததால நிறைய சிக்னல்ஸை நம்ம மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது ஏலியன்ஸ் பத்தின நம்மளோட தேடுதல் வெறும் 90 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து தான் நாம அதிகப்படுத்தியிருக்கோம். பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட இதுவரைக்கும் அதிக தூரம் பயணம் பண்ண ஒரே விண்கலம் தான் இந்த வாயேஜர் 1. இதுவரைக்கும் 2300 பில்லியன் கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ண இந்த வாயேஜர் 1 தான் நம்மளோட சோலார் சிஸ்டம் விட்டு வெளியே போன முதல் விண்கலம். இது ஒரு பெரிய டிஸ்டன்ஸா தெரிஞ்சாலும் நாம இருக்கிற இந்த மில்கிவே கேலக்சியை கம்பேர் பண்றப்ப இது ரொம்பவே ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். இவ்வளவு பெரிய கேலக்சில வெறும் நம்மளோட சோலார் சிஸ்டம் மட்டுமே கடந்து போய் பார்த்துட்டு இதுவரைக்கும் எந்த ஒரு ஏலியன் சிக்னல்ஸும் கண்டுபிடிக்க முடியல. சோ ஏலியன்ங்கிற ஒரு விஷயமே பொய்ன்னு சொல்றவங்களுக்கு அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனமரான பிராங்க் டிரேக் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றாரு. பல ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய இந்த கடல்ல வெறும் ஒரு ஸ்பூன் கடல் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு இதுல எந்த ஒரு மீனுமே இல்ல அப்படின்னா மீனுங்கிற ஒரு விஷயமே பொய்ன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வெறும் நம்மளோட சோலார் சிஸ்டம் மட்டுமே பார்த்துட்டு ஏலியன்கிற ஒரு விஷயமே பொய்ன்னு சொல்றது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஹீரோகிராபிக்ஸ்ல யூஎஃப்ஓ பத்தின குறிப்புகள் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை இந்த குறிப்புகள் 100% உண்மையானதா இருந்தா கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு முன்னாடியே ஸ்பேஸ் கிராஃப்டை யூஸ் பண்ண அந்த ஏலியன்ஸோட டெக்னாலஜி இன்னைக்கான காலகட்டத்தில் பல மடங்கு வளர்ந்துருக்கலாம். மேபி அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நமக்கே தெரியாம நம்ம பூமியை அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல எலான் மஸ்க் சொன்ன மாதிரி அந்த ஏலியன்ஸ்லாம் மனிதர்களா இருந்து நம்மளோட நடவடிக்கைகளை கண்காணிச்சிட்டு இருக்கலாம். பட் அந்த எலான் மஸ்க்கும் மிகப்பெரிய சயின்டிஸ்டா கருதப்பட்ட ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸும் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்பவே அழுத்தமா சொல்றாங்க. மனிதர்களான நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துட்டு போயிடுவோம். சப்போஸ் ஏலியன்ஸ் தேட முயற்சி பண்ணோம்னா கடைசியில அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆபத்தா முடியலாம்னு எச்சரிக்கிறாங்க. பட் ஒரே ஒரு விஷயத்த நான் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நம்மள மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் இந்த பிரபஞ்சத்துல இப்பவும் ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சாலும் சரி, இல்ல 20,000 கோடிக்கும் அதிகமான கேலக்சிஸ் இருக்கிறதா சொல்லப்படுற இந்த யூனிவர்ஸ்ல நாம மட்டும்தான் தனியா இருக்கோம்னு நீங்க நினைச்சாலும் சரி, இந்த 2 விஷயங்களையும் கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிரமிப்பான ஃபீல் தான் கொடுக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வேற்று கிரக வாசிகள் இருக்காங்களா இல்ல இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும்தான் தனியா இருக்கோமா? உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்கான பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசலாம். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ பத்தின உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன்.